இன்றைய நாளிலே கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து பேசுவாராக. அதற்கு முன்பாக ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம். இன்றைய பரலோக மன்னா நிகழ்ச்சி என்று இந்த நிகழ்ச்சிக்கு நாம் பெயர் வைத்திருந்தோம். ஆனால் அதை வேறு விதமாக மாற்றி ஆண்டோட ஆலோசனைப்படியே புதுவாழ்வு வார்த்தைகள் என்கிற நிகழ்ச்சி என்று நாம் அதை மாற்றியிருக்கிறோம். ஆகவே இனி வருகிற எல்லா வீடியோஸும் புதுவாழ்வு வார்த்தைகள் என்று வரும். பிள்ளைகள் புரிந்து கொண்டு நீங்கள் செயலாற்றும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கவனிங்கள், இந்த நாளிலே வாக்குத்தத்தம், இந்த ஏப்ரல் மாத வாக்குத்தத்தமாக ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிறேன். கவனிங்கள். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அதே நேரத்தில் 49ஆம் அதிகாரம் 11வது வசனம், என் மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன், என் பாதைகள் உயர்த்தப்படும். இதோ இவர்கள் தூரத்திலிருந்து வருவார்கள், இதோ அவர்கள் வடக்கிலும் மேற்கிலும் இருந்து வருவார்கள். கவனிங்க, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் பைபிள் சொல்லுகிறது, பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்படும், மலைகள் எல்லாம் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாக்கப்படும், கரடு முரடானவைகள் சமமாகும் என்றெல்லாம் வேதத்தில் எழுதியிருக்கிறது. நல்ல கவனிங்கள். தேவன் எருசலேமிலே தேவாலயத்தில் இருந்தார். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? ஒரு பெரிய பாதை, ஸ்பிரிச்சுவல் ஹைவே ஒன்று உண்டாகும். கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் இருந்து தூரத்தில் இருந்து வருகிறவர்கள் வருவார்கள். ஆனால் அவர்கள் என்னிடத்தில் வருவதற்கு தடையாக பள்ளங்களும் மலைகளும் குன்றுகளும் கரடுகளும் கோணலானவைகளுமாய் இருக்கிறது. ஆகவே இந்த தடைகள் எல்லாம் நீக்குவேன். ஒரு ஆவிக்குரிய ஒரு பெரும் பாதையை உண்டாக்குவேன். அதில் எல்லாரும் நடந்து வருவார்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. புதிய ஏற்பாட்டு காலத்திலே இந்த பள்ளங்கள் என்பது நம்முடைய பாவத்தையும், மலைகள் என்பது நம்முடைய அக்கிரமத்தையும், குன்றுகள் என்பது நம்முடைய பெருமை மதிக்கேட்டையும், அதே நேரத்தில் கரடு முரடானவைகள் நம்முடைய துர்க்குணத்தையும், கோணலானவைகள் நம்முடைய எல்லா விதமான மாம்சத்துக்குரிய எண்ணங்களையும் அது குறிக்கிறது. இப்படி ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு காலத்திலே கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? இந்த மாதத்திலே உங்கள் வாழ்க்கையை நான் சீர்படுத்துவேன். நீங்கள் தேவ சமூகத்துக்கு வருவதற்கு என்னென்ன தடைகள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் நான் நீக்கி நீங்கள் என்னுடைய சமூகத்திலே வரவும், என்னை நீங்கள் ஆராதித்து தேவ சமூகத்தில் தொழுது கொள்ளவும், என்னுடைய ஜெப வீட்டிலே கொண்டு வந்து உங்களை நான் மகிழவும் பண்ணும்படிக்கு நான் இந்த மாதத்திலே செயல்படுகிறவராக இருப்பேன். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கோணலானவைகளையும் மாற்றப்படும், எல்லா விதமான மலைகளும் பள்ளங்களும் சீர் செய்யப்படும், உங்களுடைய வாழ்க்கை மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக மாறும். இன்றைய நாளிலே கர்த்தர் சொல்கிறார், என் மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன், அதே நேரத்தில் பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்படும், மலைகளும் குன்றுகளும் சமமாக்கப்படும் என்று வாசிப்போம். ஆகவே ஒப்படைப்போம். இந்த ஆண்டு தேவ சமூகம், இந்த மாதம் தேவ சமூகத்தில் வரவும், தேவ ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கவும், தேவ சித்தத்தை நிறைவேற்றவும் கர்த்தர் நமக்கு சமாதானம் அருளி ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.